ஹலோ லவ்லீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சுருக்கேன், ஏன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபிங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ரெசிபியை இதே குவான்டிட்டியில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நம்ம சேனல்லே நிறைய வந்து பிரியாணி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஜீரக சம்பா அரிசியில், பாஸ்மதி அரிசியில். ஸோ நீங்கள் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரிசி பார்த்திங்கன்னா அரைக்காப்படி இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு 2 அரைக்காப்படி அரிசி எடுத்துருந்தேன், பாஸ்மதி அரிசி. இதில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு மணி நேரம் வந்து ஊற வைக்க போகிறோம், அப்போ தான் நல்லா லாங் கிரைன்ஸாக வரும். ஓகே, ஒரு 1 hour இது ஊறட்டும், செப்பரேட் எடுத்து வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 4 பீஸ் பட்டை, 6 கிராம்பு அண்ட் 6 ஏலக்காய், இதுதான் வந்து பிரியாணி மசாலாவுக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ என்னோடய கட்டை விரல் சைஸ்க்கு இருந்துச்சு பட்டை, 4 பீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ராவாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பிரியாணி பவுடர். இப்போது இது வந்துட்டு 1/2 கிலோ சிக்கன், 600 கிராம்ஸ் அடித்து கழுவி மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் அண்ட் 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா 30 கிராம் இஞ்சி, 30 கிராம் பூண்டு. ஸோ இஞ்சி பூண்டு சம அளவில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் பேசிக் ப்ரிப்பரேஷன். இதுக்கு அப்புறம் நம்ம தேவையான பொருள்லாம் நான் வந்து உள்ளே சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் அண்ட் கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய் தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பெரிய பீஸ் பட்டை வந்து உடச்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய் அண்ட் 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஸோ அது எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ளேவர்ஸ் இறங்கட்டும். ஸோ இப்போ வந்துட்டு 4 பெரிய பச்சை மிளகாய் எடுத்துருந்தேன், 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால பெரிய வெங்காயம் அது சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பாஸ்மதி அரிசிக்கு நல்லா ப்ரௌனாக வணக்கணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சீரக சம்பா அரிசியில் அதில் நேச்சுரலாகவே இந்த பிரியாணி ஃப்ளேவர் வந்து இருக்கும், அதனால் நம்ம ப்ராப்பராக வணக்கலைனா கூட அது வந்து அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். பட் பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லா ப்ரௌனாக வணக்கினா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும் பிரியாணியில். ஸோ நல்லா ப்ரௌனாக வணக்கிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வணக்குங்க, 10 நிமிஷம் ஆகும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வணங்குறதுக்கு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வணக்கிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். 30 கிராம் இஞ்சி, 30 கிராம் பூண்டு மொத்தமாக வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இப்போ புதினா மல்லி வந்து சேர்க்க போகிறேன். புதினா மல்லி பார்த்திங்கன்னா ஒரு கையளவு புதினா அண்ட் ஒரு கையளவு மல்லி. இதை நீங்கள் அந்த புதினா இஞ்சி பூண்டு கூடயே நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தனியாக எடுத்து வைக்கிறாங்க பிரியாணியில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டோட அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இந்த டைம் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேன். முன்னாடி நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன், அதில் வந்து அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் பிரியாணி ரெசிபீஸ்லாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வந்து எண்ணெயில் நல்லா பிரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து தக்காளி சேர்க்கலாம். தக்காளி வந்து நல்லா தோல் தனியாக தக்காளி வந்து நல்லா வந்து ஜூஸியாக நல்லா குக் ஆகணும். ஸோ என்னோடய தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தது. ஸோ இந்த பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து கரெக்டாக வரும். ஸோ தக்காளியும் எல்லாமே நல்லா ப்ராப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா உள்ளே சேர்க்குறேன். இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் பத்தலைன்னா நம்ம பின்னாடி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் காரமே வந்து சரியாக தான் இருக்கும், ஏன்னா வந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ப்ளஸ் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துறோம். அது வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலாவை. இப்போ எல்லாமே நல்லா கொலாய்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்க்கலாம். சிக்கன் வந்து 600 கிராம் இருந்தது. சிக்கனையும் வந்துட்டு மசாலா வந்து கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
எல்லா சிக்கன்லேயும் மசாலா வந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக. ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன். ஏன்னா தக்காளியோட புளிப்பு வந்து நம்ம எவ்வளோன்னு தெரியாது. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து புளிப்பு ஜாஸ்தியான மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் தான் இப்போ சேர்த்துருக்கேன். ஸோ தயிரெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளிப்பு தேவைன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்துட்டு சம்டைம்ஸ் பிரியாணி கொஞ்சம் புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அப்புறம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் எனக்கு இந்த 1.5 டேபிள் ஸ்பூனே கரெக்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு தக்காளி ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குங்கிறதுனால நான் இது சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சேர்த்தேன். சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் மட்டும்தான் சேர்த்தேன். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வந்து நிறையா விடும். அதனால் ஒரு 1/4 கப்பே சேர்த்தது வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் 1/4 கப்னா. இப்போ இது வந்துட்டு கவர் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக சிக்கன்லேயே தண்ணி விடும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா பியூட்டிஃபுல்லாக நல்லா வெந்திருக்கு. ப்ளஸ் தண்ணியும் பார்த்தீங்களா நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை, பட் தண்ணி வந்து நிறையா இருக்குது. இப்போ நான் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன். சிக்கன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கட் ஆகுது, நல்லா குக் ஆகிடுச்சு 10 நிமிஷத்துலேயே. இப்போது நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்துட்டு ஹாட் வாட்டர் தான் சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்த்துடாதீங்க, சுடு தண்ணி தான் சேர்க்கணும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நான் 2 கப் அரிசியும் சேர்த்ததுனால 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணியில் வந்து உப்பு எவ்வளோ இருக்குங்கிறதையும் செக் பண்ணிடுங்க. பிரியாணியில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்கிறதுனால இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் எக்ஸ்ட்ராவாக. கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அரிசி சேர்க்குறதுக்காக. ஓகே, தண்ணி இந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை கம்ப்ளீட்டாக தண்ணி வடிச்சிட்டேன் 1 மணி நேரத்துக்கு அப்புறம். இப்போ நம்ம இதை சேர்க்க போகிறோம் உள்ளர. ஓகே, சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அரிசி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் சால்ட் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் சம்டைம்ஸ் சால்ட் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து சரியாக இருந்தது. அதாவது எப்போவுமே தண்ணியில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ரைஸோட வெந்து சாப்பிடும்போது சரியாக இருக்கும். அரிசி வந்து கொஞ்சம் நல்லா மேலே தெரிகிற அளவுக்கு வேகணும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட போகிறோம். ஸோ இப்போ வந்து அரிசி வந்து இந்த அளவுக்கு நல்லா மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அடியில் வந்து சூடான தோசைக்கல் வைக்கிறேன். சூடான பழைய தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே நம்ம பாத்திரத்தை வச்சு இப்போ தண்ணி வந்து நல்லா உள்ளே போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மேலே இருக்க தண்ணியை. இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் அடியில். என்ன தான் தம் வச்சாலுமே அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி தண்ணியை வந்துட்டு உள்ளே போக விட்டுருங்க. அடியில் போக விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தம் வைக்கும் போது கீழே அடி பிடிக்காது. இப்போ ஒரு தட்டை போட்டு மூடிட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டான பாத்திரம் நல்லா தண்ணி பிடிச்சி ஃபுல்லாக வச்சுருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ணாதீங்க. ஒரு 15 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பிரியாணி. ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி நான் கம்மியான அளவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஜாஸ்தியான அளவில் வேணுமா இதே நீங்கள் டபுள் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு எம்மியான டேஸ்டியான பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பிரியாணி ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது லிங்க்ஸு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சேனல் ஃபுல்லாக ரெசிபீஸை செக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாழை இலையில் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிரியாணியை சர்வ் பண்ணி சாப்பிட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பிரியாணி, நிறைய சிக்கன் பீஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டன் குழம்பு இருந்தது,
அப்புறம் இந்த சீசனோட லாஸ்ட் மாங்காய், கொஞ்சம் ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணி சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.